வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு மகரம் ராசி நண்பர்களுக்கான மே மாத பலனை சிறப்பு பலனாக இன்றைய பதிவில் பார்க்க போகிறோங்க. நண்பர்களே, இந்த பதிவு உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் மற்றும் திருவோணம், அவிட்டம் 1, 2 பாத நண்பர்களுக்கு இந்த பலன் பொருந்துங்க. வழக்கம் போல் நம்ம பதிவை கிரகநிலை, கிரக மாற்றம், பலன் என்ன வழிபாடு செஞ்சால் இந்த மே மாதத்தை 100% ஒரு வெற்றிகரமான மாதமாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிபாடு பரிகாரம்னு 4 பகுதியாக இந்த பதிவை நான் பதிவிட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்க போகுது. அதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கிற மகர ராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். முதல்ல கிரகநிலை எப்படின்னு பார்த்துக்கலாங்க. மகர ராசிக்கு இந்த மாதம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் சொல்லிட்டுங்க, பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் சொல்லிட்டு கிரகநிலை இருக்குங்க. கிரக மாற்றங்கள் என்னன்னு பார்த்தா, மாதத்தினுடைய முதல்லையே பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்க போகுது. 1/5/2024 அன்றைக்கி குரு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே வாரத்தில் 7/5/2024 அன்றைக்கி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. மாதத்தில் 2வது வாரத்தில் 13ஆம் தேதி சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கும், 20ஆம் தேதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு. 3வது வாரத்தில் 24 அன்றைக்கி புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும், மாத கடைசியில் 31/5/24 அன்றைக்கி செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கும் மாறுறாருங்க. இதுதாங்க இந்த மாதத்தினுடைய கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள். இதில் பலன் எப்படி இருக்குன்னு நாம் பார்த்துருவோம். பொதுவாக மகர ராசி நண்பர்கள் அப்படின்னாவே உங்களுடைய பணம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நட்புக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசினா மகர ராசி நண்பர்கள் தாங்க. ஒரு அற்புதமான ராசி. இதை வச்சு பார்க்கும்போது நட்புக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ராசி. இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள், அது எந்த மாதிரி வழக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமான பலன், சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. மன திருப்திங்கிறது இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸு, ஒரு திருப்திங்கிறது உங்களுக்கு உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களோட புத்திசாலித்தனத்தின் மூலமாக பெரிய பெரிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாற்றிக்கூடிய வல்லமை மகர ராசி நண்பர்களுக்கு இருக்குது. அதே போல் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த கொடுத்த வாக்கை முதல்ல நிறைவேற்றுறதுக்கு என்ன வழி செய்யணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு பண்ணி கொடுப்பீங்க. அதன் மூலமாக நிறைய பாராட்டு, உங்களுக்கான மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடுங்க. கண்டிப்பாக வேலையை பயங்கரமான அலைச்சல் இருக்கும். அதன் காரணமாக உடல் சோர்வு இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த 3வது வாரத்தில் நடக்கக்கூடிய அந்த கிரக மாற்றங்கள்னால உற்சாகம் இருக்கும். என்ன தான் உடம்புல சோர்வு இருந்தாலுமே மனநிலையில், உடல்நிலையில் உற்சாகம் நிறையாவே இருக்குங்க. கடந்த மாதங்களில் தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்த இழுபறியான காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். இழுபறியான நிலை இருக்கும், ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். புதுசாக உங்களுக்கு ஆர்டர் வேணும், புதுசாக வேலை வேணும், புதுசாக தொழில் அமைக்கணும்னு சொன்னால் இந்த மாதம் அதுக்குண்டான அலைச்சல் இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பண வரவை பொறுத்த வரைக்கும் திருப்தியாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலையில் முழு மூச்சாக செயல்பட்டு ஒரு நல்ல பேர், பரிசு, ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. கடந்த மாதங்களில் இருந்தது போல் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் இல்லாமல் இருப்பீங்க. பிள்ளைகளுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு புதிதாக ஒரு புரிதல் உருவாகும். பேசி திட்டி ஒரு சண்டை போட்டிருந்தா கூட 2 பேருமே மாற்றி மாற்றி சாரி கேட்டுக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகக்கூடிய மாதமாக இருக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் எங்கும் எதிலும் எப்பவும் நிதானம் நிதானம் நிதானம். பேசுகிறதும் சரி, நீங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க, ஒரு உறவினர்கள்ட்ட பேசுகிறீங்க, ஒரு பிஸ்னஸில் இருக்கிறீங்க, நிதானமாக இருக்கணும். அதே போல் நிதானமாக பேசணும், யோசித்து பேசணும், யோசித்து முடிவெடுக்கணும். டக்குன்னு நீங்கள் ஒரு முடிவு சொல்ல தேவையில்லை, ஒரு முடிவு எடுக்க தேவையில்லை. கொஞ்சம் டைம் எடுத்து பேசுகிறது, டைம் எடுத்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு பல வகையில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நன்மை கொடுக்குறதுனால உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக இருந்தாலுமே இந்த நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால பெண்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா நிறையா சாதிக்க முடியும். ஸோ நிதானமாக செயல்படுங்க. அதுக்கும் வாழ்த்துக்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விருதுகள் கிடைக்கும், பரிசுகள், பாராட்டுக்கள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பண தேவைகள் உங்களுக்கு தேவையான அளவு வந்துகிட்டே இருக்கும். புதுசாக காரு, பைக்கு வாங்கக்கூடிய மாதமாகவும், மன நிம்மதிகள் நிறைந்த மாதமாகவும், புது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய பிஸியாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுக்கு இந்த மே மாதம் ஒரு
பிள்ளையார் சுழி மாதமாக கண்டிப்பாக இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கலாம். காரிய வெற்றி கண்டிப்பாக இருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியம், நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பதவி, இதெல்லாம் மேலிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியாக வரக்கூடிய காலமாகவும் புது பதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். பணவரத்து உங்களுக்கு போதுமான அளவு திருப்திகரமான அளவுக்கு பணவரவு இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதம் தள்ளி போடுங்க. அல்லது அதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்யலாம். மற்றபடிக்கு முடிஞ்சால் தள்ளி போடுங்க, இல்லை செஞ்சே ஆகணும்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். மகர ராசி மாணவர்களுக்கு படிக்கிற படிப்பில் உயர்வு இருக்கும். ஆனால் கவனமாக படிக்கணும். விளையாட்டில் இருக்கிற ஆர்வம் இந்த மாதம் படிப்பில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. உற்சாகமாக விளையாடுவீங்க, ஆனால் விளையாட்டில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். படிப்பில் கூட அந்த கவனம் தேவையில்லை. விளையாட்டில் சைக்கிள் ஓட்டுறதுல, பைக் ஓட்டுறதுல கண்டிப்பாக கவனம் வேணும். ஸோ நீங்கள் கவனம் அப்படிங்கிறது விளையாட்டில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆர்வத்தை கொஞ்சம் படிப்பில் காட்டினீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2-3 மடங்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் படிப்பில் எடுக்க முடியும். இது இந்த கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள்னால ஒரு பொதுவான பலன். இப்போது இந்த மே மாதத்தில் நட்சத்திர பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, உத்திராடம் 2, 3, 4 பாத நண்பர்களுக்கு இந்த மாதம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியும் உங்களுடைய சந்தோஷம் சுகம் அதிகமாகக்கூடிய மாதமாகவும், நீங்கள் புனித யாத்திரைகள் செய்யக்கூடிய மாதமாகவும், பணவரவு திருப்திகரமாக போதுங்கிற அளவுக்கு இருக்கும். பல வகையில் பிறருக்கு உதவி செஞ்சு அவங்க சந்தோஷப்படுத்துவீங்க. அதே போல் பிறர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதன் மூலம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. புத்திசாலித்தனம் புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும். உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும், நாம் அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கிள்ளி பார்த்துக்குவீங்க. ஆனால் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது அந்த மாதத்தில். அதனால் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீங்க. திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தாரை அனுசரித்து போகிறது உங்கள் மனசுக்கு நல்லது, உங்கள் மன நிம்மதிக்கு நல்லது. வீட்டில் போய் நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் முழுசும் உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ நிதானமாக இருங்க. எல்லா விதமான நல்ல காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். எல்லா வியாபாரங்களும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு சாதகமான பலன் தான் இருக்கும். பண வரத்து திருப்தி இருக்கும். ஆனால் நிதானம் உங்கள்கிட்ட தான் இருக்கணும். கண்டிப்பாக நிதானம் இருங்க, அளவோடு பேசுங்க, என்ன பேசுகிறோன்னு புரிஞ்சு பேசுங்க. அதே போல் நிறையா பக்தி மார்க்கத்தில் போகிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு நிறைய இருக்கும். புனித யாத்திரையை செய்கிறது, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் சுற்றுலா போகிறது, கோயில் சார்ந்து சுற்றுலா போகிறது, இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். பண வரத்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு பகுதியை நீங்கள் சேமிப்பில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது செலவு பண்ணுங்கள். அவிட்டம் 1, 2 பாதத்துக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. எதை பற்றி உங்களுக்கு கவலைகள் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்கக்கூடிய மாதமே இருக்கும். நீண்ட நாளாக வந்த பிரச்சனைகள், அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேறு ஏதாவது வழக்கு சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் தீரக்கூடிய மாதமாக அல்லது அதுக்கு வழி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நிறைய மக்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கடினமாக போராட வேண்டி இருக்கும். அப்படி நீங்கள் போராட்டம்ங்கிறது உங்களுக்கு சாதகமாக முடியும். ஏன் கவலைப்பட்டோம், எதுக்கு குழப்பமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நாளாக புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா, அது எல்லாமே நீங்கி ஒரு முடிவு கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸாக சபா அப்படின்னு சொல்லி படுக்கிற மாதிரியான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் அதே தான், பணத்தை சேமிங்க. பணம் நிறையா வருது சொல்லி போட்டு இனிமேல் ஸ்டாண்டர்டாக இனிமேல் நிரந்தரமாக அந்த பணம் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும், ஜாலியாக செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு செலவு பண்ணாதீங்க. கொஞ்சம் சேமிக்கிற பழக்கத்தை இந்த மாதத்துலேருந்து ஏற்படுத்திக்கங்க. நண்பர்களே, இந்த மாதம் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் இந்த மே மாதத்தை இன்னுமே சூப்பராக மாற்றிக்க முடியும் அப்படின்னா, தினமுமே விநாயகர் பெருமானை ஒரு நெய் விளக்கு போட்டு அருகம்புல் கொண்டு போய் சாமிக்கு கொஞ்சம் வெடித்து அர்ச்சனை பண்ணி நீங்கள் வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு இருந்த காரிய தடை, திருமண தடை, குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடை, தொழில் பணவரவில் இருந்த தடை எல்லாமே நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகமாகி ஒரு மனசு ரிலாக்ஸாக இருந்து குடும்பத்தில் சந்தோஷம் உருவாகிறதுக்கு இந்த விநாயகர் பெருமானுடைய வழிபாடுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். மற்ற நாளில் பண்ண முடியலனா கூட சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அவசியம் நீங்கள் வணங்குவது உங்களுடைய ஆரோக்கியம், குடும்பம், தொழில் அத்தனையுமே அபிவிருத்தி ஆகிறது தான் நீங்கள் உணரக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ நீங்கள் இது ஒரு வாழ்வியல் பரிகாரமாகவே நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? சங்கடகர சதுர்த்திங்க உங்களுடைய சங்கடங்களை எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பரிகாரம் அப்படிங்கிறது ஆதரவற்றோருக்கு, உடல் ஊனமுற்றோருக்கு,
ஏழை குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். நீங்கள் உணவு தானம் இருக்கலாம், ஒரு பேனா நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது இருக்கலாம், இல்லை ஒரு பெரியவங்களை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்குறது இருக்கலாம். எந்த மாதிரி உதவியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் செய்கிற போது இந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். குரு பெயர்ச்சி இந்த மே மாதம் 1ஆம் தேதி நடக்கிறனால வியாழக்கிழமை ஏதாவது ஓரிரு வாரங்களாவது வியாழக்கிழமை நீங்கள் குரு பெயர்ச்சியில் கலந்துக்குங்க, அல்லது குரு பகவானை போய் வழிபட்டுடுவாங்க. அதுவும் ஒரு வாழ்வில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. சூப்பராக ஜெயிக்க போகிறோம். தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிங்க. நீ வரும் காலம் அப்படிங்கிறது நமக்கான நாள் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது நடந்தே தீரும். நண்பர்களே, இந்த பதிவு ஒரு பொது பலன் தான். இந்த மே மாதத்தில் இன்னுமே ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதல், சிறப்பான வழிபாடு, பரிகாரம், இல்லை இன்னுமே வந்து ஒரு நல்ல தொழில் பண்ண போகிறோம், ஆரம்பிக்கிறோம், இதுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குரு பெயர்ச்சி நடக்கிறனால குரு பகவான் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாரு, உச்சமேகிறாரா, நீச்சமேகிறாரா, ராஜயோகம் கொடுக்குறாரா, அவருடைய பார்வை எங்கே இருக்குது, உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான பலனை தரப்போகிறாருன்னு சொல்லிவிட்டு உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்கள் அவருடைய ஆலோசனையும் வாங்கிக்கிங்க. தப்பு கிடையாது. ஸோ அதன் மூலமாக பண்ணும்போது இப்போ நான் ஒரு 100% ஜெயிக்கிறேன்னா ஒரு 200-300% ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துட்டு செய்யுங்க. நண்பர்களே, இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவு எப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.